Happy birthday, mommy. 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 ஹாய்மா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லா வருஷம் அம்மாவுக்கு கேக்கு ஸ்வீட்லாம் கொடுப்பேன். இந்த வருஷம் நான் ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா எல்லா பேருமே பிறந்த நாள் கொண்டாடுறோம். என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு குளம் போகிறோம், கேக்கு வெட்டுறோம், கிஃப்ட்டு கொடுக்குறோம், ஐலுவே மம்மின்னு சொல்லிட்டு ஒரு உமா கொடுக்குறோம். அவ்வளோதான் நம்ம அம்மாவுக்காக பண்ணுறது. ஆனால் அதுக்கு மேலே நான் யோசித்தேம்மா. நேற்று நைட்லேருந்து யோசித்தேன், என்ன எங்கள் அம்மா கொடுக்கலாம், பெரிய கிஃப்ட்டை கொடுக்கலாமே, அவங்க லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறோமே. ஏன்னா 10 மாதம் சுமக்கிறது வேறு விஷயம். ஆனால் இத்தனை வருஷம் என்னையும் சுமந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த அம்மா. அது ஒன்றும் இல்லை, 2 பேர் அக்காவும் தங்கச்சியும் தான். 2 பேருமே ஒன்று பெற்றவங்கன்னா ஒன்று வளர்த்தவங்க. ஆனால் 2 கண்ணு மாதிரி தான். அப்படி அவங்க 2 பேருக்கு நம்ம என்ன செய்யலாம் யோசித்து இருக்கும்போது கண்ணில் ஒரு தூசி பட்டுது வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது. அப்போ தான் தெரிஞ்சுது, ஏன் நம்ம அம்மாவுக்கு வேண்டி நம்ம கண் தானம் பண்ணக்கூடாது? யாரோ லவருக்கு வேண்டி கை கிழிக்கிறாங்க, பூ கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்களே. நம்ம உருவாக்குற நம்ம அம்மா தானே. ஏன் நம்ம அம்மாவுக்கு வேண்டி நம்ம கண் தானம் பண்ணல? கண் தானம்னா நினைக்கிறதுனா கண்ணை பிடிங்க அப்படியே இப்போ பண்ணிட மாட்டாங்க. கடவுள் இல்லாததுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் எவ்வளோ நாள் வருமோ அவ்வளோ நாள் நம்ம கண்ணு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் கண் இல்லாதவங்களுக்கு நம்ம கண்ணு அவங்க பார்ப்பாங்க, உலகத்தை பார்ப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வேண்டி பிறந்த நாளைக்கு 2 பேருக்குமே வேண்டி நான் இன்றைக்கி கண் தானம் பண்ணியிருக்கேன். வீணாக போகிற நம்ம உடம்பு புழு பூச்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போதில்லை, 4 பேருக்கு உதவி பண்ணலாமே. நம்ம மொத்தமாக கொடுக்கலையே, ஏதோ ஒரு நம்ம உடலில் ஒரு பகுதி தானமாக கொடுக்க பிரச்சனை இல்லையே. நம்ம எவ்வளோ பேருக்கு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்குறோம், வீடு இல்லைன்னா வீடு கட்டி கொடுக்குறோம், என்னெல்லாம் பண்ணுறோம். நம்ம பெற்ற அம்மாவுக்கு வேண்டி இது கூட நம்ம பண்ண முடியலன்னா நம்ம என்ன பண்ணுறது? என்ன லைஃப் ஒன்றும் புரியல. நம்ம நல்லது கெட்டது இல்லைம்மா யோசிக்கிறோம். ஆனால் அந்த யோசிக்கிறதுக்கு ஆரம்ப புள்ளி யார்? நம்ம அம்மா தானே. ஆனால் கடவுள் எனக்கு ஒன்று மாத்திரம் இல்லை, 2 அம்மா கொடுத்துருக்காங்க. ஒன்று பெற்றவங்க, ஒன்று வளர்த்தவங்க. ஆனால் 2மே என் கண்ணு மாதிரி தான். கண் தானமாக இன்றைக்கி நான் கொடுக்குறேன். இது இன்றைக்கி உள்ள என் அம்மாவுக்கும் சரி, வரப்போது 25ஆம் தேதி கிறிஸ்மஸுக்கு சென்னையில் இருக்காங்க, அவங்களுக்கும் சரி சேர்த்து தான் நான் கண் தானம் பண்ணியிருக்கேன். என் கையில் பாருங்கள், என் 2 அம்மாவோட பேர் பச்சை குத்திருக்கேன். என் தேசிய கொடியும் இருக்குது. பணம் சம்பாதிக்கலாம், எது சம்பாதிக்கலாம். நல்ல அம்மாவங்க சம்பாதிக்கிற பெரிய விஷயம். எனக்கு கடவுள் அது கொடுத்துருக்காங்க, அது போதும். பணம் காசில் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. போகும்போது 1 ரூபா கூட யாரும் கொண்டு போகிறதும் இல்லை. வாழ்க்கையில் நல்ல பேர் இருந்தால் போதும், நல்ல மனசு இருந்தால் போதும். போனதில்லை. ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துற ஒரு விஷயம், 2 பேருமே இப்படி பண்ணுப்பா, இந்த மாதிரி இருப்பா, எந்த விஷயத்துக்கும் கலங்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கெடுத்தும் பேசக்கூடாது, அமைதியாரு, அப்புறம் அவங்களுக்கு கை கொடு. அவ்வளோதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி தொட்டு நான் வேறு ஒரு எங்கள் அம்மாவுக்கு வேண்டி இன்னொன்று நான் பண்ண போகிறேன். கீதா பொன்னாம்பால்னு சொல்லிட்டு உதவினா வாயிலா ஜீவனுக்கு பிஸ்கெட்டு, சாப்பாடு. ஏன்னா எனக்கு ஒரு நாள் வருமானத்துலேருந்து 20% அவங்களுக்கு வேண்டி நான் மாற்றி வைக்க போகிறேன். என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக. அது மாத்திரம் என் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் முடிஞ்சது ஃபுட்டுங்க யாரெல்லாம் அவங்க உதவி பண்ண முடியுமோ உதவி பண்ணுங்க. என்னால் முடிஞ்சது எல்லா டாகுங்களுக்கும் சரி, கிளிங்களுக்கும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நான். ஏன்னா டாகோட இப்போ கிளியை பார்க்க முடியல. ரொம்ப என்ன சொல்கிறது, கிளிங்கே இல்லை, குருவி கூட்டுங்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் எங்கெல்லாம் மரம் இருக்கோ அதுக்குள்ள ஒரு குருவி கூட கட்டி அந்த குருவிங்களே இருக்கிற மாதிரி, வாயில ஜீவன் சாப்பாடு, தண்ணி இல்லாதனால என்ன முடியாது. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள்
வண்டியில் ஒரு பாக்கெட் பிஸ்கெட் இருக்குது, இன்றைக்கி நான் வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் எனக்கு ஷேர் பண்ணுறாங்க, எனக்கு பண்ணுறேன், நானும் வரேன், சண்டே டைமில் இந்த ஏரியாவில் பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம டாகுகளுக்கு ஏதோ ஃபுட்டு வச்சு கொடுப்போம், நம்ம உதவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட அம்மா பெற்று அவங்க அப்புறம் இங்கே வந்து என்ன வெளியே காமிச்சு உலகத்தை காமிச்சவங்க. அப்போ எங்கள் அம்மாவோட அம்மா கிரேட். இல்லை தாய்க்கு வேண்டி தான் பார்ப்பாங்க, தாயோட தாயை யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் நான் தாயோட தாயை நான் பார்க்குறேன். எனக்கு அப்புறம் என்ன மாதிரி இருக்கணும், 4 பேருக்கு உதவி பண்ணணும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஐ லவ் யூம்மா. இங்கே இருக்கவங்க சரி, ஊரில் இருக்கவங்க சரி, ரெண்டுமே 2 வருஷம் தான். சரியா? ஐ லவ் யூ கீதா, ஐ லவ் யூ ராஜம். பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கண் தானம் பண்ணுறதுக்கு வேண்டி அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கார் பார்க்கிங்குள்ளே வந்திருக்கேன். கார்னெலாம் லாக் ஆகி செக் பண்ணியிருக்கேன். இன்னும் ப்ரொசீஜர்லாம் இருக்குது, அது ஃபார்மெலாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு வரேன். ஐ டொனேஷன் பண்ண வேண்டி போயிட்டுருக்கேன். ஆதார் கார்டு கொண்டு வந்தால் போதும். அங்கே ஃபார்ம் இருக்கும், ஃபார்மில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியில் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். ரீசெண்ட் என்னவோ இன்ஃபார்ம் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண் டொனேஷன் பண்ணுறேன். டீட்டெயிலில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியாச்சு. இன்றைக்கி அம்மாவுக்கு பிறந்த நாள்னால அவங்களுக்கு வேண்டி ஐ டொனேஷன் பண்ணுறேன்.